Where are you going? Where are you going? Now she is mixing with water and oil. Highlight karate to begin some bad cheese, disappearing, or thank you. நம்ம புக்கு படிக்கிறதுனால உங்கள் குழந்தைக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷ் நல்லா டெவலப் ஆகிருக்கா? நல்லா பேசுகிறாங்க. மேக்ஸ் இந்த குறைஞ்ச ஃபீஸில் இவ்வளோ நல்லா ஒரு டீச்சிங் கிடைக்கிறது ரொம்ப பெரிய. உங்கள் பேத்தி எப்படி படிக்கிறா? நல்லா படிக்கிறேன், சூப்பராக படிக்கிறா. ஒன்றும் ப்ராப்ளம். புக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பாடிச்சு பாடி சொல்லதுக்கு முன்னாலே புக்கை பார்த்துட்டு பிக்சரை பார்த்துன்னு சொல்கிறோம். ஆனால் இது எல்லாம் அதுதான் நம்மளோட கான்செப்ட். ஆனால் டீச்சர்ஸ் தான் மெயின் காரணம். நமக்கு அதை வாசிக்கிறதுக்கு முன்னாலே அவங்க டக்குன்னு வாசிக்கலாம் சொல்லுவோம். ஸோ இந்த வயசுலேயே உங்கள் குழந்தைங்க சென்டென்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, படிக்கிறேன், கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. ஓகே ஓகே ஓகே. இது இங்கிலீஷெல்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்கா? இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மெமரி பவர்லாம் பக்காவாக இருக்குது. மேக்ஸ் அண்ட் எல்லா சப்ஜெக்டும் யூ ஆர் வெரி ஹாப்பி வித் சேப்பியன்ஸ். ஃபோட்டோகிராஃபிக் மெமரி சிலபஸ் தான் நம்மளோட சிலபஸ். Interesting to see. Interesting. Yeah. So visually ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் and they can remember easily. So that if we see outside also he will say national flag, national animal, like that they can relate. relate. நம்மளோட ஒரு கான்செப்டே ஃபானிக்ஸ் பேஸ்ல இருக்கும். ஃபானிக் படிக்கிறதுனால they can form words easily. அதுவும் ஃபார்ம் பண்றாங்களா? Yes. So இன்னைக்கு graduation day. Yeah. So you are very happy, right? With Sapiens. நீங்க சொல்லுங்க, நாங்க எங்க சைடுல இருந்து கொஞ்சம் புஷ் பண்ணா Definitely. Because that's where the lag happens. நீங்க பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் நல்லா பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா பண்ணுவாங்க. அந்த வீட்டில் வந்த உடனே we also have to be with them for some time. அது இருந்தோன்னா டெஃபினட்டாக both the parents, நீங்கள் வேலை விட்டு வரீங்கன்னா ஒரு 15 minutes spend with them. 15 minutes போதும். அகாடமிக்ஸாக கேளுங்க, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கேளுங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்காதீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கேளுங்க.
ஓகே, வெரி குட். அந்த மாதிரி பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட். வெரி குட், தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். ஸோ புக் எடுத்து வச்சுப்பா, அதில் இருக்க அந்த பேஜை வந்து டேர்ன் பண்ணுவா, அதை சொல்லி கொடுப்பா. நாங்கள் வந்து இவ சும்மா சொல்கிறாளா என்னன்னு பார்க்கும்போது பட் அது புக்கில் இருக்கும் அது இருக்கும். ஸோ அது ஈஸியாக இருக்குது அவங்க கேட்ச் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் பப்ளிஷர் உங்களுக்கு தான் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். டெஃபினட்டாக மேம், டெஃபினட்டாக. சரி, எப்பவுமே அந்த ப்ரொனன்சியேஷன் ஆஸ் அது எல்லாமே வந்து ப்ரொனன்சியேஷனோட நல்லாவே சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சயின்ஸு, மேக்ஸு எல்லாமே சிலபஸில் வந்து ஓரளவு ஜென்ரலாக ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் கூட இந்த எல்கேஜி சிலபஸில் இருக்கிறது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. நிறைய விஷயம். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு அமேசிங்கான ஈவெண்ட். ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் எங்கேயுமே லேக் இல்லை. ரொம்ப வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் ஈவெண்ட் இன்னைக்கு நீங்கள் பண்ணது. ஸோ மை சின்சியர் அப்ரிஷியேஷன் டு ஆல் ஆஃப் யூ. Seriously. Very good morning, everyone gathered here. It's my great privilege and joy to be a part of this wonderful event. And my humble thanks to our Reverend Father Cosmo and our Reverend Sister Teresa, and to all the dedicated teachers and my lovable parents and my dear students. Thank you very much for the opportunity. And also my sincere thanks to our founder Mary Paul for this opportunity. எங்களுக்கு வந்து எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நாங்கள் வந்து பார்ப்போம் ஒரு 3 times in a year. உங்கள் பசங்களை வந்து சிபிஎஸ்லேருந்து வந்து பார்ப்போம். அண்ட் ஆல்சோ we get opportunity to meet teachers. எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத ஒரே ஆட்கள் வந்து பேரண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இன்னைக்கு தான் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இந்த காலையிலிருந்து ஒரு 2 hours இல்லை ஒரு 1.5 hours இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு. ஒரே வார்த்தை சொல்லணும், இட்ஸ் அமேசிங், அமேசிங். இது வந்து முழுக்க இந்த கிரெடிட்ஸ் யாருக்கு போகணும்னா, முதல்ல ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் தி சின்சியர் டீச்சர்ஸ். This is one of the best school following all the activities. இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், காலையிலேருந்து யூஸ்வலாக எல்கேஜி யூகேஜி கிட்ஸ் எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஒரு 1 or 2 கிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆவாங்க, ஸ்டேஜில் பேச மாட்டாங்க. பட் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குழந்தை கூட ஸ்டக்கே ஆகல, கான்ஃபிடென்ட்டாக டெலிவர் பண்ணாங்க எல்லா விஷயங்களையும். அவங்க கற்றுக்கிட்ட இந்த 1 year அவங்க படித்த எல்லாத்தையும் இந்த 1 மணி நேரத்தில் ரொம்ப அழகாக உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ணாங்க. அவங்க கற்றுக்கிட்ட இந்த ஒரு விஷயத்த பேரண்ட்டை கூப்பிட்டு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம், நீங்களே வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து உங்களே கூப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸில், ஒவ்வொரு பேரண்ட்டையும் இந்த இன்வைட்டட் எவ்ரிஒன் அண்ட் நீங்களே வந்து அந்த கிளப் கார்ட்ஸ்லாம் காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு இருந்து ஸ்டூடெண்ட் பாஸ் ஆயிருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, ரொம்ப பிரைட்டா, அண்ட் ஒரு பெரியவங்க கூட வந்து ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. பட் இன்னைக்கு இந்த குழந்தைங்க இந்த 1 hourல வந்து ஈவன் சொல்ல போனா எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு, எப்படி இவ்வளோ தெளிவாகவும் அழகாகவும் பேச முடியும் அப்படின்றது. பிகாஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த டீச்சர்ஸ் அண்ட் அதை வந்து கேர்ஃபுல்லாக பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மை சின்சியர் தேங்க்ஸ். அண்ட் மை தேர்ட் தேங்க்ஸ் வந்து சொல்லணும்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், நம்ம சிஸ்டர் அண்ட் ஃபாதர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கலன்னா இவ்வளோ அழகாக பண்ணிக்க முடியாது. ஸோ give them a big round of applause. And one more thing, பேரண்ட்ஸை பார்த்தா நான் ஒன்று சொல்ல நினைச்சேன், லைக் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆரம்ப கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன ஒரு தாட் இருக்குன்னா, எல்கேஜி யூகேஜி இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம் கிடையாது, நம்ம லீவ் போட்டு ஒரு 10 நாள் ஒரு டூர் கூட்டு போகலாம், இல்லை ஏதாவது ஒரு மேரேஜ் கூட்டு போனால் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம். பட் அப்படி இருந்ததுன்னா அது தவறு. எல்கேஜி யூகேஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ரன்னிங் ரேஸ் எடுத்துக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு ரன்னிங் ரேஸ்ல முதல்ல யார் வேகமா ஓடுறாங்களோ அவங்க தான் கடைசியில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ சேம் லைக் திஸ், கிரிக்கெட் கூட பார்த்தீங்கன்னா
சில பேர் கிரிக்கெட் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஓவர்ஸ் வந்து பவர் பிளேன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர். அப்போ வந்து நிறைய ரன் அடிக்கலாம் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ். அப்புறம் வந்து கடைசியா யாரு முதல்ல அதிகமா ஓடுறாங்களோ, முதல்ல நிறைய ரன் அடிக்கிறாங்களோ, அவங்க தான் கடைசியில வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேம் அப்ளைஸ் ஹியர். இந்த ஆரம்பத்துல உங்க குழந்தைங்க ஃபவுண்டேஷனை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை. இன்னைக்கு ஷோகேஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டாங்க. பட் பேரண்டா நீங்க என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு பி டீம் வித் அஸ். ஒரு டீமா இது கூட இருக்கணும். ஸ்கூல், டீச்சர், சேப்பியன்ஸ் எங்க சைட்ல இருந்து நாங்க புக் கொடுக்குறோம். அண்ட் we also give training to the teachers. வந்து உங்க குழந்தைய அப்சர்வ் பண்ணுவோம். பேரண்ட்ஸா நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு பேரண்ட் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஸ்கூல்ல கேட்டாங்க, சார் நாங்க ஃபீஸ் கட்டி எல்லாமே கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் எங்களுக்கும் எதுவும் சம்மந்தமே இல்லை சார், அவங்க தான் படிக்க வைக்கணும் குழந்தைங்கள. நாங்க வீட்டுக்கு வந்தா சாப்பாடு போடுவோம், குழந்தைங்கள தூங்க வைப்போம், இதெல்லாம் நாங்க பார்த்துப்போம். இட்ஸ் நாட் லைக் தட். நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்தாதான் உங்க குழந்தைங்களை வந்து சக்சஸ்ஃபுல் பர்சனா கொண்டு வர முடியும். ஸோ டெய்லி ஒரு ½ an hour உங்க குழந்தைங்க கூட அகாடமிக்ஸ் ஓரியன்டா என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன பண்ணீங்கன்னு ஒரு ½ an hour டெய்லி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்க குழந்தைங்க உங்க கூட அட்டாச்சா இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்க குழந்தைங்க கூட அட்டாச்சா இல்லைன்னா போக போக உங்க குழந்தைங்க வந்து யார் கூட அட்டாச் ஆவாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அட்டாச் ஆகிடுவாங்க, உங்க கூட அட்டாச்சா இருக்க மாட்டாங்க. ஸோ தினமும் ஒரு ½ an hour உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் உங்க குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா யாருமே அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. யூ சில்ட்ரன் கேன் பி வெரி சக்சஸ்ஃபுல் இன் த ஃபியூச்சர். ஸோ குட் ஃபவுண்டேஷன் டிசைட்ஸ் குட் ஃபியூச்சர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச். நம்முடைய குழந்தைகள் தொடர்ந்து படிக்கணும். LKG, UKG, they are using Sapiens publication books. The motto of their books are Wisdom Wins. Wisdom Wins. அதாவது ஞானம் வெற்றி பெறும். நம்முடைய படிப்பு நமக்கு ஞானத்தை கொடுக்கணும், அந்த ஞானம் வெற்றியை கொண்டு வரும். ஆகவே நம்முடைய குழந்தைகள்லாம் Wisdom Wins என்ற மோட்டோவோட படிக்கிறாங்க. Sapiens books, happy learning, joyful living. அதான் அவருடைய இன்னொரு மோட்டோ. நம்ம பசங்க வந்து படிக்கும் போது ஹாப்பியா படிக்கணுமா, ஜாய்ஃபுல்லா வாழணுமா. ஹாப்பி லேர்னிங், ஜாய்ஃபுல் லிவிங், அதுதான் இந்த புக்ஸினுடைய அவங்க எழுதியிருக்காங்க. மேரி பவுலின் என்பவங்க தான் ஆத்தர். She is the author of the books for LKG, UKG. Now she has written for first standard. And next year she will finish writing till 5th standard. So from pre-KG to 5th standard, most of the schools will be using Sapiens publication books. Wisdom wins is the motto. ஞானம் வெற்றியை கொண்டு வரும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானம் அதிகரிக்க வேண்டும். பைபிள் புத்தகத்துல சாலமோன் அப்படி ஒரு அரசர் இருந்தாரு. அவர் தான் உலகத்திலே ரொம்ப ஞானியா. அந்த ஞானம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். மிகச்சிறந்த அறிவாளிகளாக ஞானிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம குழந்தைகள் வேண்டிப்போம். You should always encourage your children to study. You must encourage them. நல்லா படிக்கிற, வெரி குட், இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லணும். எந்த வேலை செஞ்சாலும் நல்லா செய்யற, வெரி குட் அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் தப்பா செஞ்சோட கவலைப்படக்கூடாது. You should always encourage your children. Never and ever discourage them. நீ முட்டாளு, நீ படிப்பறாதுக்கு உட்காரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் உங்க குழந்தை காதலை கேட்டா மனசுல ஓடிட்டே இருக்கும். ஐயோ அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, அப்பா இப்படி சொல்லிட்டாங்கன்னு. ஆகவே டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸே சொல்லக்கூடாது. தப்பான வார்த்தைகளே குழந்தைகளை பேசக்கூடாது. எப்பவுமே மகிழ்ச்சியான வார்த்தைகள், என்கரேஜிங் வேர்ட். என்கரேஜிங்னா உற்சாகப்படுத்துற வார்த்தைகள் தான் குழந்தைகளை சொல்லணும். நீ நல்லா இருக்கிற, அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும். So the more you encourage, the better your children will be. அதாவது சந்தோஷமா குழந்தைகளை வளர்க்கணும்.
அவங்க திட்டுறது அடிக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது. சந்தோஷமா வளர்க்கணும். அப்பதான் பிள்ளைகளும் மகிழ்ச்சியா படிப்பாங்க, விளையாடுவாங்க, ஹெல்த்தியா இருப்பாங்க. So first ஒரு 10 years in their childhood, they are very important years. As a parent, you should encourage them. எப்பவுமே அவங்களோட சந்தோஷமா இருக்கணும். அவங்க பேசுறத கேட்கணும். அவங்க சொல்லுவாங்க அப்பா, டாடி, மம்மி, அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லும்போது நீங்க போயிட்டே இருக்காது. உட்கார்ந்து கேட்கணும், என்ன சொல்லுது நம்ம குழந்தை அப்படின்னு காது கொடுத்து கேட்டா அவங்களுடைய அறிவு வளரும். சார் சும்மா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு நீங்க சத்தம் போடக்கூடாது. உங்க குழந்தைகள் பேசும்போது கேட்கணும். உங்க குழந்தைங்க பேசும்போது கேட்கணும். நீங்க பேசும்போது மட்டும் கேட்கணும் விரும்புறீங்க. அது போல உங்க குழந்தைகளும் பேசும்போது நீங்களும் கேட்கணும். அப்படி நீங்க கேட்டா இட் இஸ் என்கரேஜ்மெண்ட் ஃபார் யுவர் சில்ட்ரன். அப்பா அப்பா அம்மா நான் சொல்றதை கேட்கறாங்க, அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. So always encourage your children to study well. Sapiens books are happy learning, joyful living, wisdom wins என்ற மோட்டோவோட மிக சிறப்பான விதத்துல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகங்கள் தான் மிக முக்கியமான பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களில் பயன்படுத்துறாங்க. These books are very good. இந்த புத்தகங்களை படிக்கிற நம்முடைய பிள்ளைகளும் ஒளிமயமான எதிர்காலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். Thank you. God bless you.